அன்பு மாணவ செல்வங்களுக்கு L3 அகாடமியின் கனிவான வணக்கங்கள். இந்த காணொளியில ஒரு முக்கியமான ஒரு சம் எக்ஸாம்பிள் 6.2ல எல்லாமே முக்கியமான சம் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். A player sitting on the top of a tower of height 20 meter observe the angle of depression of a ball lying on the ground at 60 degree. அதாவது இந்த மாதிரி ஒரு டவர், ஒரு பில்டிங்கோ ஒரு டவரோ இருக்கு. அது மேல ஒரு பையன், ஒரு பிளேயர் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உட்காந்து அந்த பில்டிங்னுடைய ஹைட், அந்த டவர்னுடைய ஹைட் பார்த்தோம்னா 20 மீட்டர். ரைட். அந்த 20 மீட்டர் ஹைட் உள்ள அந்த டவர் மேல உட்காந்துக்கிட்டு கீழே ஒரு பால் இருக்கு. அந்த பாலை பார்க்குறாரு. பார்க்கும்போது அதனால உருவாகிற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் அவர் பார்க்குற அந்த கோட்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 60 டிகிரி. அப்படி இருக்கும்போது அந்த பாலுக்கும் அந்த பில்டிங்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கும் மேக்ஸில் ஒரு கண்டிஷன் தெரியும். 2 பேரலல் லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு குறுக்க நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோடுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல் லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ரைட். அதே மாதிரி தான் இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு 2 பேரலல் லைன் இருக்குது. அவர் பார்க்குற அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க்குற அந்த பார்வை, ஐசைட், அந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்சல் லைன். 2 பேரலல் லைனுக்கு குறுக்க வெட்டிட்டு போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு சொன்னால் இதுவும் 60 டிகிரியாக தான் இருக்க முடியும். இதுதான் கண்டிஷன். ரைட். இப்படி இருக்கும்போது இந்த பாலுக்கும் இந்த பில்டிங், அதாவது டவருக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ ரைட், பென் எடுத்துப்போம். இது வந்து ஹைப்போட்டனஸ், கர்ணம் நமக்கு தெரியும். இது வந்து ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட். நமக்கு கர்ணம், இந்த ஹைப்போட்டனஸ் தேவையே கிடையாது. ரைட். நம்ம வந்து ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் வச்சு தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பழைய கதை தான். tan தீட்டா தான் சொல்லுவோம். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. ரைட். இப்போ tan, இந்த தீட்டா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னது, 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் 20 மீட்டர் டிவைடட் பை அட்ஜசன்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த பாலுக்கும் அந்த டவருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். இதை வந்து இங்கே கொண்டு போயிட்டு tan 60 இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் டிவைடட் பை tan 60 டிகிரி. நமக்கு தெரியும் tan 60க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஆங்கிள் √3. ஸோ x is equal to 20 மீட்டர் டிவைடட் பை √3. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் கான்ஜுகேட் எடுப்போம் இல்லையா. x is equal to மேலேயும் கீழையும் √3ஆல் பெருக்குவோம். ஸோ இது என்னவா மாறும், 20 மீட்டர் √3 டிவைடட் பை √3 into √3 3ஆ மாறும். இப்போ நமக்கு தெரியும் இங்கே √3யோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 20 மீட்டர் into √3யோட வேல்யூ என்னது, 1.732 divided by 3. Now 20 into 1.73 ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா என்ன வரும், 34.64 வரும். x is equal to 34.64 மீட்டர் divided by 3. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 11.54 மீட்டர். 11.54 மீட்டர். திஸ் இஸ் த ஆன்சர். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டவர் மேலே ஒரு பிளேயர் உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிற பாலை பார்க்குறாரு. அதனால உருவாகிற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. அந்த பில்டிங்னுடைய ஹைட், டவர்னுடைய ஹைட் 20 மீட்டர்னா அந்த பாலுக்கும் அந்த டவருக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் 11.54 மீட்டர். தேங்க்யூ, வெல்கம்.